ஃபோர்த் டைமென்ஷன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இந்திய தேசிய காங்கிரஸின் அமர்வுகள் மற்றும் அந்த அமைப்பின் தலைவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 தொடங்கப்பட்டிருக்கு. சுதந்திரத்திற்கு முன் வரை அதனுடைய அமர்வுகள் அதனுடைய முக்கியத்துவம் என்னன்றதையும் பார்க்கலாம். பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் அமர்வு 1885 நடைபெற்றுள்ளது. இந்த அமர்வின் போது உமேஷ் சந்திர பானர்ஜி அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்துள்ளார். லார்டு டஃப்ரின் இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்ட போது பிரிட்டிஷ் இந்தியாவின் வைஸ்ராயராக இருந்துள்ளார். முதல் அமர்வில் 72 பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர். 1886 இரண்டாவது அமர்வின் போது தாதாபாய் நவரோஜி தலைவராக இருந்துள்ளார். இந்த அமர்வு கல்கத்தா நகரில் நடைபெற்றுள்ளது. இந்தியாவின் கிராண்ட் ஓல்டுமேன் என்ற பெருமைக்குரியவர் தாதாபாய் நவரோஜி. 1887 நடைபெற்ற மெட்ராஸ் அமர்வின் போது சையத் பத்ருதீன் தயாப்ஜி அவர்கள் தலைவராக இருந்துள்ளார். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் முஸ்லிம் தலைவர் என்ற பெருமைக்குரியவர் இவர். 1888 நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வு அலகாபாத் நகரில் நடைபெற்றுள்ளது. இந்த அமர்வின் போது ஜார்ஜ் யூல் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்துள்ளார். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் ஆங்கிலேய தலைவர் என்ற பெருமையை ஜார்ஜ் யூல் பெற்றுள்ளார். 1889 இந்திய தேசிய காங்கிரஸ் அமர்வு பம்பாய் நகரில் நடைபெற்றுள்ளது. இந்த அமர்வின் போது சர் வில்லியம் வெட்டர்பன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 1890 நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வு கல்கத்தா நகரில் நடைபெற்றுள்ளது. இந்த அமர்வில் ஃபெரோசோ மேத்தா என்பவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 1891 நாக்பூர் நகரில் நடைபெற்றுள்ளது. இந்த அமர்வின் போது பி ஆனந்த் சார்லு என்பவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 1892 அலகாபாத் நகரில் இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வு நடைபெற்றுள்ளது. இந்த அமர்வின் போது உமேஷ் சந்திர பானர்ஜி அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 1893 லாகூர் அமர்வின் போது தாதாபாய் நவரோஜி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 1894 நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வு மெட்ராஸ் நகரில் நடைபெற்றுள்ளது. இந்த அமர்வின் போது ஆல்ஃபிரட் வெப் என்பவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 1895 நடைபெற்ற புனா அமர்வின் போது சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 1896 நடைபெற்ற கல்கத்தா அமர்வின் போது ரஹீம்துல்லா எம் சயானி என்பவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த அமர்வின் போது தேசிய பாடலான வந்தே மாதரம் முதலாக பாடப்பட்டுள்ளது. இந்த தேசிய காங்கிரசின் இரண்டாவது முஸ்லிம் தலைவர் என்ற பெருமையை ரஹீம்துல்லா எம் சயானி பெற்றுள்ளார். 1897 நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வு அமராவதி நகரில் நடைபெற்றுள்ளது. இந்த அமர்வின் போது சி சங்கர நாயர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 1898 நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வு மெட்ராஸ் நகரில் நடைபெற்றுள்ளது. இந்த அமர்வின் போது ஆனந்த் மோகன் போஸ் என்பவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 1899 நடைபெற்ற லக்னோ அமர்வின் போது ரோமேஷ் சந்திர தத் என்பவர் தலைவராக இருந்துள்ளார். நில வருவாயை நிரந்தரமாக நிர்ணயிப்பதற்கான கோரிக்கையை இந்த அமர்வின் போது எழுப்பப்பட்டுள்ளது. 1900 லாகூர் காங்கிரஸ் அமர்வில் என்ஜி சந்தவர்கர் என்பவர் தலைவராக இருந்துள்ளார். 1901 கல்கத்தா அமர்வின் போது டின்ஷா இ வாச்சா என்பவர் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்துள்ளார். 1902 அகமதாபாத் நகரில் நடைபெற்ற அமர்வின் போது சுரேந்திரநாத் பானர்ஜி தலைவராக இருந்துள்ளார். 1903 மெட்ராஸ் அமர்வின் போது லால் மோகன் கோஷ் என்பவர் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்துள்ளார். 1904 பம்பாய் நகரில் நடைபெற்ற இந்திய காங்கிரசின் அமர்வின் போது சர் ஹென்றி காட்டன் என்பவர் தலைவராக இருந்துள்ளார். 1905 நடைபெற்ற பனாரஸ் அமர்வின் போது கோபாலகிருஷ்ண கோகலே தலைவராக இருந்துள்ளார். 1906 நடைபெற்ற கல்கத்தா அமர்வின் போது தாதாபாய் நவரோஜி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்துள்ளார். ஸ்வர்ராஜ் என்ற சொல் முதலாக இந்த அமர்வின் போது குறிப்பிடப்பட்டுள்ளது. 1907 சூரத்தில் நடைபெற்ற அமர்வின் போது ராஷ் பிகாரி கோஷ் என்பவர் தலைவராக இருந்துள்ளார். இந்திய தேசிய காங்கிரஸ் தீவிரவாதிகள் மற்றும் மிதவாதிகள் என்று 2 பிரிவுகளாக பிளவுபடுகிறது. இந்த மாநாட்டின் போது 1908 மெட்ராஸ் அமர்வின் போது ராஷ் பிகாரி கோஷ் என்பவர் மீண்டும் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்துள்ளார். 1909 லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வின் போது மதன் மோகன் மாளவியா
தலைவராக இருந்துள்ளார். இந்திய கவுன்சில் சட்டம் 1909 இந்த அமர்வின் போது செயல்படுத்தப்பட்டுள்ளது. 1910ஆம் ஆண்டின் அலகாபாத் அமர்வின் போது சர் வில்லியம் வெட்டர்பர்ன் என்பவர் தலைவராக இருந்துள்ளார். 1911 கல்கத்தா அமர்வின் போது பிஷன் நாராயண் தார் என்பவர் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்துள்ளார். தேசிய கீதமான ஜனகணமன பாடல் முதலாக இந்த அமர்வின் போது பாடப்பட்டுள்ளது. 1912ஆம் ஆண்டில் பாட்னாவில் நடைபெற்ற இந்த அமர்வு ரகுநாத் நரசிம்ம முடோல்கர் என்பவர் தலைவராக இருந்துள்ளார். 1913ஆம் ஆண்டில் நடைபெற்ற கராச்சி அமர்வின் போது சையத் முகமது பகதூர் என்பவர் தலைவராக இருந்துள்ளார். 1914ஆம் ஆண்டில் மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வில் பபேந்திரநாத் போஸ் என்பவர் தலைவராக இருந்துள்ளார். 1915ஆம் ஆண்டில் நடைபெற்ற பம்பாய் அமர்வின் போது சத்யேந்திர பிரசன்னா சின்ஹா என்பவர் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்துள்ளார். 1916இல் நடைபெற்ற லக்னோ அமர்வின் போது அம்பிகா சரண் மஜும்தார் என்பவர் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்துள்ளார். இந்த அமர்வின் போது லக்னோ ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக்கின் முதல் கூட்டு அமர்வும் காங்கிரசின் மிதவாத மற்றும் தீவிரவாத குழுக்களின் மீண்டும் ஒருங்கிணைந்த அமர்வும் இந்த லக்னோ அமர்வுதான். 1917ஆம் ஆண்டின் கல்கத்தா அமர்வு போது அன்னி பெசன்ட் அம்மையார் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்துள்ளார். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் என்ற பெருமையை அன்னி பெசன்ட் அம்மையார் பெற்றுள்ளார். காதி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த அமர்வின் போது. 1918ஆம் ஆண்டின் பம்பாய் அமர்வின் போது சையத் ஹசன் இமாம் என்பவர் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்துள்ளார். 1918இல் நடைபெற்ற இந்த பம்பாய் அமர்வு ஒரு சிறப்பு அமர்வு ஆகும். 1918ஆம் ஆண்டின் இந்திய தேசிய காங்கிரசின் ஆண்டு அமர்வு டெல்லி நகரில் நடைபெற்றுள்ளது. இந்த அமர்வின் போது மதன் மோகன் மாளவியா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 1919ஆவது ஆண்டின் இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வு அமிர்தசரஸ் நகரில் நடைபெற்றுள்ளது. இந்த அமர்வின் போது கிலாபத் இயக்கத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு வழங்கியுள்ளது. இந்த அமர்வில் பண்டிட் மோதிலால் நேரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 1920ஆவது ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வு கல்கத்தா நகரில் நடைபெற்றுள்ளது. இந்த அமர்வின் போது லாலா லஜபதி ராய் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 1920ஆம் ஆண்டில் கல்கத்தாவில் நடைபெற்ற அமர்வு ஒரு சிறப்பு அமர்வு ஆகும். இதன் ஆண்டு அமர்வு நாகூர் நகரில் நடைபெற்றுள்ளது. இந்த அமர்வின் போது சி. விஜயராகவாச்சாரியார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த அமர்வின் போது முகமது அலி ஜின்னா இந்திய தேசிய காங்கிரஸை விட்டு வெளியேறியுள்ளார். 1921ஆவது ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வு அகமதாபாத் நகரில் நடைபெற்றுள்ளது. அப்போதைய தலைவராக இருந்துள்ள சித்தரஞ்சன் தாஸ் சிறையில் இருந்துள்ளதால் ஹக்கீம் அஜ்மல் கான் என்பவர் செயல் தலைவராக இந்திய தேசிய காங்கிரஸில் பொறுப்பு வகித்துள்ளார். 1922ஆம் ஆண்டில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வு கயா நகரில் நடைபெற்றுள்ளது. இந்த அமர்வின் போது தேஷ்பந்து சித்தரஞ்சன் தாஸ் என்பவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 1923ஆம் ஆண்டில் நடைபெற்ற டெல்லி அமர்வின் போது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த அமர்வு ஒரு சிறப்பு அமர்வாகும். இந்திய தேசிய காங்கிரசின் இளைய தலைவர் என்ற பெருமையை மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்பவர் பெற்றுள்ளார். 1923ஆம் ஆண்டின் ஆண்டு அமர்வு காக்கிநாடா நகரில் நடைபெற்றுள்ளது. இந்த அமர்வின் போது முகமது அலி ஜூஹர் என்பவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 1924ஆம் ஆண்டின் பெல்காம் அமர்வு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மகாத்மா காந்தி தலைமையில் இந்திய தேசிய காங்கிரசின் ஒரே அமர்வு 1924ஆம் ஆண்டு பெல்காம் நகரில் நடைபெற்ற அமர்வு. 1925ஆம் ஆண்டின் இந்திய தேசிய காங்கிரசின் ஆண்டு அமர்வு கான்பூர் நகரில் நடைபெற்றுள்ளது. இந்த அமர்வின் போது சரோஜினி நாயுடு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் இந்திய பெண் தலைவர் என்ற பெருமையை சரோஜினி நாயுடு அவர்கள் பெற்றுள்ளார். 1926ஆம் ஆண்டின் இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வு குவஹாத்தி நகரில் நடைபெற்றுள்ளது. இந்த அமர்வின் போது எஸ். சீனிவாச ஐயங்கார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 1927ஆம் ஆண்டில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வு மெட்ராஸ் நகரில் நடைபெற்றுள்ளது. இந்த அமர்வின் போது எம்.ஏ. அன்சாரி என்பவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சைமன் கமிஷனை எதிர்த்து ஒரு தீர்மானத்தை இந்த அமர்வு நிறைவேற்றியுள்ளது. 1928ஆம் ஆண்டின் கல்கத்தா நகரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வு
மோதிலால் நேரு அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் அமைப்பு இந்த அமர்வின் போது தொடங்கப்பட்டுள்ளது. 1929ஆம் ஆண்டில் லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வின் போது ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். முழுமையான சுதந்திரத்திற்கான பூர்ண ஸ்வராஜ் கோரிக்கை வைக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரசின் முதல் அமர்வு லாகூர் அமர்வுதான். ஜனவரி 26 சுதந்திர தினமாக அனுசரிக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. 1930ஆம் ஆண்டில் ஒத்துழையாமை இயக்கம் காரணமாக எந்த அமர்வும் நடைபெறவில்லை. 1931ஆம் ஆண்டின் இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வு கராச்சி நகரில் நடைபெற்றுள்ளது. இந்த அமர்வின் போது சர்தார் வல்லபாய் படேல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அடிப்படை உரிமைகள் பற்றிய தீர்மானத்தை இந்த அமர்வு நிறைவேற்றியுள்ளது. இந்த அமர்வில் காந்தி இர்வின் ஒப்பந்தத்திற்கு மாநாடு ஒப்புதல் அளித்துள்ளது. லண்டனில் நடைபெறவுள்ள 2வது வட்டமேஜை மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்த காந்தி பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். 1932இல் இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வு டெல்லி நகரில் நடைபெற்றுள்ளது. இந்த அமர்வின் போது அம்ரித் ராஜ் சோராதாஸ் சேத் என்பவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 1933ஆம் ஆண்டின் இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வு கல்கத்தா நகரில் நடைபெற்றுள்ளது. இந்த அமர்வின் போது நெல்லி சென் குப்தா என்பவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்திய தேசிய காங்கிரசின் 3வது பெண் தலைவர் என்ற பெருமையை நெல்லி சென் குப்தா பெற்றுள்ளார். 1934ஆம் ஆண்டின் இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வு பம்பாய் நகரில் நடைபெற்றுள்ளது. இந்த அமர்வின் போது ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 1935ஆம் ஆண்டின் இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வு லக்னோ நகரில் நடைபெற்றுள்ளது. இதன் தலைவராக ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 1936வது ஆண்டின் இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வு லக்னோ நகரில் நடைபெற்றுள்ளது. இந்த அமர்வின் போது ஜவஹர்லால் நேரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 1937ஆம் ஆண்டின் இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வு பைஸ்பூர் நகரில் நடைபெற்றுள்ளது. இந்த அமர்வின் போது ஜவஹர்லால் நேரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கிராமத்தில் நடைபெற்ற முதல் அமர்வு இந்த பைஸ்பூர் அமர்வு தான். 1938ஆம் ஆண்டில் நடைபெற்ற ஹரிபுரா அமர்வு சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நேருவின் கீழ் தேசிய திட்டக்குழு இந்த அமர்வின் போது அமைக்கப்பட்டுள்ளது. 1939ஆம் ஆண்டின் திரிபுரி நகரில் நடைபெற்ற அமர்வின் போது சுபாஷ் சந்திரபோஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆனால் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அதற்கு அடுத்தபடியாக ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். 1940ஆம் ஆண்டின் ராம்கர் நகரில் நடைபெற்றுள்ள இந்திய தேசிய காங்கிரஸ் அமர்வின் போது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தலைவராக இருந்துள்ளார். 1941 முதல் 45 வரை இந்திய தேசிய காங்கிரஸில் எந்த ஒரு அமர்வும் நடைபெறவில்லை. 1946இன் இந்திய தேசிய காங்கிரஸ் அமர்வின் போது ஜவஹர்லால் நேரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 1946 மற்றும் 47 இடைப்பட்ட காலங்களில் மீரட் நகரில் அமர்வு நடைபெற்றுள்ளது. ஆச்சாரியா கிருபாலனி இந்த அமர்வில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சுதந்திரம் பெற்ற நேரத்தில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக ஆச்சாரியா கிருபாலனி இருந்துள்ளார். 1948, 49 ஆகிய காலங்களில் ஜெய்ப்பூர் நகரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் அமர்வின் போது பட்டாபி சித்தராமையா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சுதந்திரத்திற்கு பிறகு முதல் அமர்வு ஜெய்ப்பூர் அமர்வுதான். 1950ஆம் ஆண்டின் இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வு நாசிக் நகரில் நடைபெற்றுள்ளது. இந்த அமர்வின் போது புருஷோத்தம் தாஸ் டாண்டன் என்பவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்திய தேசிய காங்கிரசின் வரலாறு முழுவதுமாக பார்த்தாச்சு. ஸோ இந்த போர்ஷன்லேருந்து இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ஸ்லேருந்து கொஷின்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உபயோகமாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். 4th டைமென்ஷன் சேனலின் வீடியோக்களை பின்தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.